முட்டிக்கிட்டு இருக்காங்களா? எப்படி நீங்க தான் ஒரு பொருளைய கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க, நீங்க தான் முட்டிக்கிட்டு இருக்கீங்க, சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அம்மா அப்படி இல்ல, வெளியில ஒத்துமையா இருக்கும்னு காட்டிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள போய் பார்த்தேன்னு வையேன், ஏகப்பட்ட ஓட்ட உடசல் இருக்காமே. இப்பதான் அந்த குக்கருக்காரு வேற புதுசா வந்து அந்த கூட்டணிக்குள்ள சேர்ந்துருக்காராங்க. ஏற்கனவே அந்த இலக்கட்சிக்காரன் முதல்வரா நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இப்ப ஏத்துக்கிட்டு வரேன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு தான். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்ற எங்களுக்குன்னா பிரச்சனையே இல்லை. இந்த சமூக நீதி கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்றதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. முதல்ல வரும் எங்க தலைவர் தான். பயம் வந்துருச்சாக்கா? அம்மா நான் தானே பேசுற, இப்பவே உன் கண்ணிலையும் உன்னுடைய அந்த பேச்சிலையும் பயம் தெரியுதே. ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசும்போதே பயம் இருக்கு இருக்கு. எம்மா அதெல்லாம் இல்லம்மா. என்னன்னா அக்கா டிராவலிங்ல இருந்தாமா, தஞ்சாவூர்ல இருந்து டைரக்டா இங்க வந்துக்கிறேன்ல, அந்த டயர்ட்னஸ் வேற ஒன்றும் இல்லை. இப்பதான் அங்க போக முடியல, அதனால வீடியோ கால் பேசினேன்னு சொன்னேன். இப்ப என்னன்னா அங்க போயிட்டு வந்து நான் அப்படியே மாத்துறேன். இல்லம்மா போய் விழாக்கு ஏற்பாடுலாம் பண்ணும்ல தலைவரே. எம்மா எம்மா நீ போ, அங்க நீ போனா சோக்கா இருக்கும் அப்படின்னாரு. அவர் சொன்னது கோசம் இங்க இருந்து கிளம்பி போய் எல்லாத்தையும் முச்சின்னு மீட்டிங் ஆரம்பிக்க போது நீங்க பாத்துக்கோங்க. இப்ப இந்த இலக்கட்சியில இருந்து ஒருத்தர் எங்க கட்சிக்கு வந்துக்கிறாரு தெரியும்ல. ஆமா, அது வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அம்மா தஞ்சாவூர் சைட்லாம் அவரு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆளுமா. அவர் தான் அவர் தலைமையில ஒரு மாநாட்டை ஏற்பாடு பண்ணி ஊத்துன்னு நாங்க இந்த பக்கம் வந்துனம்மா.